அறிவுரையாக போதனையாக கூறி காட்டுகின்றது. நம்மளாம் கேள்விப்பட்ட பல புத்தருடைய போதனைகள் ஒன்று என்னன்னா, புத்தர் என்ன சொன்னார்னா, அதாவது நீ செய்யற எல்லா பாவங்களும் எந்த பாவங்களும் மன்னிக்கப்படாது புத்தர் சொன்னார். அப்ப இது சிலவங்க சொல்றாங்க இதுதான் சிறந்த கொள்கைன்னு சொல்றாங்க. அதாவது எல்லா மதத்திலையும் நீங்க பாவம் செஞ்சுட்டா பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த சித்தாந்தம்லாம் இருக்குங்கிறது. இஸ்லாமும் அதுமான ஒரு போதனையை சொல்லிக்கிட்டது. ஆனா இஸ்லாம் அதை வேற மாதிரி சொல்லிக்கிட்டது. ஆனா புத்தர் என்ன சொன்னார்னா, நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, நீ அது மன்னிப்பு கிடையாது, அது மன்னிப்பே கிடையாது. ஆனா இஸ்லாம் பாவங்களை எப்படி பிரிக்கின்றது என்றால், கடவுளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல பாவங்கள், மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பாவங்கள், இப்படி இஸ்லாம் அதை பிரித்து காட்டி அதுலேயும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை குறிக்கின்றது. இப்ப நம்ம தொழாமல் இருக்கின்றோம், நோவு பிடிக்காமல் இருக்கின்றோம் என்றால் இது கடவுளுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். இதில் நாம் ஏதாவது தவறு செய்தோம் என்றால் இது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இது அவன் புறத்தில் உள்ள விஷயம். அதே நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள சக மனிதர்களுக்கு நாம் பாவம் செய்தோம் என்றால், அவருக்கு நாம் ஒரு அநியாயம் செய்தோம் என்றால், துரோகம் செய்தோம் என்றால், அவர்களிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டோம் என்றால், அந்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அது உண்மையாக யோசிப்பாங்க. இதுதான் ஒரு சிறந்த ஒரு போதனை சித்தாந்தமாகும். உலகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்களிடையே நம்முடைய ஏற்படக்கூடிய சில சண்டை சச்சரவுகள், இந்த பிற விஷயங்களில் நாம் மனிதனுக்கு ஒரு தீங்கு செய்தோம் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் நம்மை மன்னிக்க வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இஸ்லாம் தெளிவாகவே கூறி காட்டுகின்றது. இது போன்றுதான் இஸ்லாம் தான தர்மங்களை பற்றி நமக்கு இஸ்லாம் ஜகாத்தை ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றது. செல்வத்தை எவ்வாறு செலவிட வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க செல்வம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, அந்த அருளை நீ எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஒரு வரையறையை கூறியிருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தில் 5 கடமைகள். ஒன்று ஜகாத், அதாவது ஜகாத் என்ற செல்வத்தை ஏழைகள் கொடுக்கக்கூடிய விஷயம். இதை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நம் மறுமையில் வெற்றியடைய முடியாது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஜகாத் என்ற நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அளவுகள் பொருளாதாரம் இருந்து, இஸ்லாம் சொல்ற அந்த அடிப்படை நிசாப் என்ற அளவு நம்மிடம் வந்துவிட்டது என்றால் 2% என்பது நம்முடைய பொருளாதாரமே கிடையாது. அது ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு பொருள். அதாவது நம்மளோட ஒரு ஆள் அமானிதமாக பொருள் கொடுக்கிறாரு, அந்த அமானித பொருள் நம்ம எப்படி திரும்ப கொடுக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அல்லாஹ் நம்ம செல்வத்தை கொடுக்குறான், அந்த செல்வம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அளவை அடைந்து விட்டது என்றால் அதுக்கப்புறம் அதில் 102% நம்மளோட பொருளே கிடையாது, நம்மளுடைய செல்வமே கிடையாது, அது ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டிய செல்வம் என்று இஸ்லாம் என்பது. இஸ்லாம் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ஆழமான சில கருத்துக்களை, மிகவும் சமுதாயத்துக்கு தேவையான போதனைகளை அதில் செய்திருக்கின்றது. ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கான விஷயங்களையும் அதில் இஸ்லாம் புரிந்து சொல்லியிருக்கின்றது. ஆக நாம் இன்று செல்வம் உடையவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்லிமும் சதகா என்று சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அதாவது தர்மம் செய்வது கடமை என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒருவரிடம் செல்வமே இல்லை, அவர் எப்படி தர்மம் செய்ய முடியும் கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் உழைக்க வேண்டும், அவர் உழைத்து அதை தானும் பயன்படுத்திக் கொண்டு அதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் தர்மத்தை போதிக்கின்றது. ஒரு இல்லாவிட்டாலும் கூட அவர் உழைக்க வேண்டும், உழைத்து தன்னுடைய தேவை நிறைவேற்றி செய்ய வேண்டும், அதிலிருந்து சிறிதை இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை போதிக்கின்றது. ஒருவருக்கு உழைப்பதற்கான உடல் தகுதி இல்லை என்றால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறருக்கு உங்களால் எந்த உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறார் என்றால் அறிவு மூலம் சிலருக்கு யாருக்கு சில விஷயங்கள் வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். நம்மளுடைய கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது, கல்வி அறிவு மூலம் சிலருக்கு நாம் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். இது போன்ற விஷயங்களை செய்து அவர்களுக்கு மற்றவர்களுக்கு பயன்படுங்கள், அது உங்களுக்கு தர்மம் என்று சொன்னார்கள். அதற்கும் ஒருவர் ஏறவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தூதர் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு நன்மை